வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபேட்மேன் வந்து பிக் பாஸ் கிட்ட கேமரா முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட்டும் வந்து வைக்கிறாரு. அதே மாரி ஒரு தேங்க்ஸும் வந்து சொல்றாரு. அந்த ரெக்வெஸ்ட் அண்ட் தென் தேங்க்ஸ் எதுக்காக அப்டின்றதையும் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபேட்மேன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. விச் மீன்ஸ் ரீஎன்ட்ரி ஆனதுலருந்து. ஸோ ரீஎன்ட்ரி ஆகுறப்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வர்றப்ப ஒருத்தருக்கு வந்து வின் பண்ணணும் அப்டின்ட்டு நெனச்சிட்டு நான் உள்ள வந்தேன். விச் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட பெர்சன் வந்து வின் பண்ணணும். எல்லாருக்குமே தெரியும் யார் அதுன்ட்டு. முத்துக்குமரன் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் உள்ள வந்தேன். பட் இப்ப என்னோட நெனப்பு கம்ப்ளீட்டா மாறி இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு. விச் மீன்ஸ் 5 ஃபைனலிஸ்ட்ல யார் வின் பண்ணாலும் தே ஆர் டிசர்வ்ட். ஐ அம் ஹேப்பி ஃபார் தட் அப்படின்றத தெளிவா வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அந்த 2 வாரம் இருந்து அந்த ப்ராசஸ் எப்படி போது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கு, அண்ட் தென் எத்தன பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்றத நான் ரியலா வேலிடேட் பண்ணேன். என் கண்ணு முன்னாடி இந்த ப்ராசஸ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா என்னோட தாட்ஸ வந்து நான் மாத்திக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன். ஸோ நான் நெனச்ச ஒருத்தர் மட்டும் வின் பண்ணா டிசர்வ்ட் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. லைக் இங்க இருக்கிற 5 ஃபைனலிஸ்ட்டும் வந்து டிசர்வ் டூ வின் த டைட்டில் அப்படின்றத வந்து நான் இங்க சொல்ல விரும்புறேன் அப்படின்ற மாரி கேமரா முன்னாடி வந்து அவரு சொல்றாரு. ஸோ நான் இங்க இருந்ததுல எனக்கு நெறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ என்ன நான் மாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. ஸோ ரிவ்யூ பண்றது தான் இவரோட ஜாப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெளிய. ஸோ ரிவ்யூவ நான் வந்து லைக் பொறுப்போட நான் மாத்திக்கணும் அப்படின்றத வந்து அவரு சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் ஸோ வீட்டுக்குள்ள இருந்து அவர் வெளிய போறப்ப, அதாவது ஃபர்ஸ்ட் வாரம் வெளிய போனது அது வேற ஒரு மாரி அவர் வெளிய போனாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஒரு ரவியா வந்து நான் வெளிய போறேன். ஸோ என்ஹான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ரவீந்தர் ஃபேட்மேன் அப்படின்றத வந்து அவரு சொல்லாம சொல்லியிருக்காரு. ஸோ பொறுப்போட நான் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்றத வந்து கேமரா முன்னாடி வந்து சொல்றாரு. ஸோ என்ன நல்லா சீசன் பண்ணியிருக்கீங்க பிக் பாஸ் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஏன்னா, அவர் வந்து உடைஞ்சு போனப்ப பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், அண்ட் தென் உள்ள நடக்கிற டாஸ்க்லலாம் வந்து அவரு வந்து அவரோட பங்களிப்ப குடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து டோட்டலா மாத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அத தான் வந்து அவரு சொல்றாரு. அண்ட் தென் அடுத்த பிக் பாஸ் சீசன்ல நான் வருவேன். என்னோட உடல் மாற்றம் மற்றும் பல மாற்றங்களோடு நான் இந்த வீட்ட வந்து சந்திப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ எனக்குள்ள இருக்கும் இந்த மாற்றம் என்ன இன்னும் மாத்தும் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ அவரோட என்ஹான்ஸ்டு வெர்ஷன வந்து அடுத்த பிக் பாஸ் சீசன்ல நீங்க பார்க்கலாம் அப்படின்றத பிக் பாஸ் கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்தர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த சீசன்ல கேமரா நான் ப்ரூவ் பண்ணனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால முடியல. பட் என்ன நானே உணர்ந்த ஒரு கோயிலா இத நான் பார்க்குறேன். இந்த பிக் பாஸ் வீட அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு அ பிக் பாஸ் வீட நான் வந்து ஒரு குலதெய்வ கோயிலா வந்து நான் பார்க்குறேன். இங்க தான் வந்து என்ன நான் உணர்ந்தேன். அதனால இது வந்து எனக்கு ஒரு குலதெய்வ கோயில் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றாரு. அண்ட் தென் கடைசியா அவரோட ரெக்வெஸ்ட் ஆல்ரெடி நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ரவீந்திர வந்து கூப்பிடும்போது ரவி, ரவி அப்படின்ற மாரி தான் வந்து கூப்பிடுவாரு. ஸோ இவரு வைக்கிற ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அடிக்கடி வந்து ரவி மைக்க ஒழுங்கா மாட்டுங்க, ரவி மைக்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி ரவி, ரவின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. பட் ஃபேட் மேன் அப்படின்ற மாரி என்ன கூப்பிடுங்க பிக் பாஸ். ஏன்னா, இன்னும் ஒரு நாள் தான் நாங்க இங்க இருப்போம் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ போறதுக்கு முன்னாடி என்ன ஒரு தடவ ஃபேட் மேன்னு கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாரி அந்த ரெக்வெஸ்ட்ட வச்சாரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பிக் பாஸ் கூப்பிடுறாரா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா, அவரோட மைக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட் மேன் தான் இருக்கும். ரவீந்தர்ன்னு கூட இருக்காது. பட் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரவி, ரவி அப்படின்ற மாரி தான் கூப்பிட்டுட்டு இருக்காரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது நாளைக்கு ஒரு நாள்ல அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் அவங்களோட எமோஷன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கிட்டயும், பிக் பாஸ் கிட்டயும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.